மதா கதா சதா. சரவணனை பழி வாங்குற வரைக்கும் அந்த வீரசிங்க கண்ணுல நான் பற்றக்கூடாதுப்பா. என்னை காப்பாத்துப்பா. என்னை கூட்டியாந்து வச்சு செய்வீங்கன்னு பார்த்தா எனக்காக இப்படி செஞ்சு வச்சிருக்கீங்களே. நீ மட்டும் போஸ்டரை மாற்றி அடிக்கலைன்னா இந்நேரம் நான் 3 வருஷம் கம்பி எண்ணிட்டு இருந்திருப்பேன். கட்சி மேலிடம் சொல்லித்தான் எனக்கே தெரியும். உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க தான் அன்னைக்கு நாங்கள் ஃபோன் பண்ணோம், நீங்கள் எடுக்கலை. அட சண்டால பய சரவணா, அன்னைக்கு போன நீ என்னை எடுக்க விட்டுருந்தா துபாயில 3 வருஷம் ஒட்டகம் வச்சிருக்க மாட்டேனேடா. என்னது உளறிட்டு துபாயில நீ ஒட்டகம் பேசிக்கிட்டு இருந்தியா? இந்த விஷயம் மட்டும் வெளியில கசஞ்சிச்சு. அடச்சி பயப்படாதீங்க, யாரையும் சொல்ல விட மாட்டோம். மாமாவா? அது ஒண்ணும் இல்ல கல்யாணம். அண்ணன் பொண்ணு தேன்மொழி இருக்குதுல்ல, அது மேல என் பையனுக்கு ரொம்ப ஆசை. ஆசை மட்டும் இல்ல, வெறி. செத்தே போயிருவானா? ஐயோ கட்டுன அந்த பிள்ளை செத்தே போயிரும். அப்படிலாம் சொல்ல கூடாது. சரி சரி சாப்பிடுங்க. என்ன மாமா காத்துல கட்டி வீசுற? இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு இந்த கல்யாணம் பொறுப்பு. நாங்க ஒரு விஷயத்துல இறங்கிட்டோம்னா அதை முடிக்கிற வரைக்கும் தூங்கவே மாட்டோம். இல்ல மாமா? தட்டு புட்டுன்னு பொண்ணை கூப்பிடுங்க. எல்லாம் பேசாத உன்னை கண்டுபிடிச்சிருவாங்க. வா சரவணா, உட்காரு. கல்யாண பொண்ணுக்கு எப்படி அலங்காரம் பண்ணிருக்க பாத்தியா? ரொம்ப நல்லா இருக்கு. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களா வெயிட் பண்றாங்க. இந்த வந்துற சரவணா. பொண்ணதான் பொண்ணு பார்க்க வந்திருக்காங்களா? இல்ல, எங்க அம்மா பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. கிண்டலு. அவங்க யாருன்னு தெரியுமா? தெரியாது. சுத்த லோஃபர் ஃபேமிலி. மாப்பிள்ளைன்னு ஒருத்தன் வந்திருக்கானே, அவன் ஒரு அரலூசு. அப்படியா? போய் பாரு. பஜ்ஜி 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 பிரமாதமா இருக்கு. இவனை ஓட்டுவான். இல்லையே, அவரை பார்த்தா ஜென்டில்மேன் மாதிரி தெரியறாரு. ஜென்டில்மேனா? இவ யார பார்த்து சொல்றா? இன்னொரு கொண்டு அவனுக்கு பிபி ஆகாது. பசிக்கு பிறந்தவன். இந்தாடா இதையும் கொட்டிக்க. சூரத்தங்காய பொறுக்கிற மாதிரி பொறுக்கிட்டு இருக்கான். ஏ லூசு லூசு, அவன் ஜென்டில்மேனா? கடுப்பேத்தாத. இங்க பார்த்தேன்னு, இது ஒரு லைஃப் மேட்டர். வீம்புக்குன்னு பண்ணாத. சரி, இப்போ உன் பிரச்சனை என்ன? உனக்கு அவரை பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? எனக்கு அவனை சுத்தமா பிடிக்கல. பிடிக்கலையா? அப்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஷபாஷ், எனக்கும் பிடிச்சிருக்கு. அப்ப போய் 2 பஜ்ஜி ஊட்டி விடு. ஏய், அருமையான ஐடியா. தேனம்மா, சித்தப்பா. ஃபங்க்ஷன் டேட்ல சரவணா கூட என்ன விளையாட்டு? கமான் தேனம்மா, எல்லாத்துக்கும் கூட ஒண்ணு பாடுமா? வாயிலே ஒண்ணு போடு. அழகா இருக்கு. பஜ்ஜி ரொம்ப நல்லா இருந்தது. இன்னொன்னு கிடைக்குமா? ஐயோ மானத்தை வாங்குறானே. பச்சிரிங்க வந்து பொண்ணை பார்க்க வந்தியா? மாப்பிள்ள காமெடியா பேசுறாமா? இந்த கல்யாணத்துல உனக்கு சம்மதம் தானே? சின்ன பிள்ளை அவகிட்ட போய் என்ன கேட்டுட்டு, இது நாம தான் முடிவு பண்ணணும். ஓகேப்பா, எனக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள தட்டை மாத்திக்கிங்க. ஏய், என்னடா திடீர்னு தட்ட மாத்த சொல்றாரு? அவகிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும். அதுக்கு அவசியமே இல்ல மாமா. என்ன ஒரு வாட்டி ஒரு பொண்ணு பார்த்துட்டானா, அதுக்கப்புறம் வேற எந்த பையனையும் பார்க்க மாட்டேன். இஷ்டத்துக்கு பேசாதடா, அடிச்சு விரட்டி விட்டுருவாங்க. அண்ணன் மாப்பிள்ள எனக்கு பிடிச்சிருக்குன்னு தேன்மொழி சொன்னதை என் 2 காதால நான் கேட்டேன். வீரசிங்க எவ்வளவு பெரிய ஆளு, அப்பேற்பட்ட சம்மந்தம் நம்மளுக்கு கிடைக்குமா? அதுக்கு கொடுத்து வச்சுக்கணும். நம்ம நாளைக்கு நம்ம வாழ்க்கை நாமளே கெடுத்த மாதிரி ஆயிராது. மாமா எடுத்து சொல்லுங்க. யோசிக்கிறதுல என்ன இருக்கு? நல்ல சம்பந்தம், வசதியான இடம், உன் பொண்ணும் சரின்னு சொல்லிட்டா. எனக்கு என்னவோ விஷயத்துக்கு வாயா, தூங்கிட போறாங்க. உன் தம்பி சொன்னதுதான் சரின்னு படுது. இந்த மாமாவே சொல்லிட்டார்ல, சட்டு பண்ணி யோசிக்காம தட்டை மாத்துங்க. சேப்பு சட்டை எடுத்துக்கிறோம். கூட பிறந்த புறப்பே சொல்லிச்சு, அப்புறம் தட்டை மாத்துங்க. டேய், என்னடா இது? வெளிய வரும் பாரு. போன வைடி. என்ன ஏன்டா தூக்கிட்டு வந்தீங்க? ஏய், ஏதோ சரவணுக்காக தான் உயிரோட விடுறோம். இல்லனா அச்சி சொராக இறவாக்கிருப்போம். அப்படியே நான் தப்பு பண்ணேன். என் தலைய லவ் பண்ற பொண்ணு அந்த வீரசிங்க போய் நிச்சயம் பண்ண. அதனால தான் லவ் பண்றானா? ஏன் மாப்பிள்ள, இவன் சொல்றது உண்மையா? ஆமா. போய் அந்த லூசு பையனுக்கு தேன்மொழி நிச்சயம் பண்ணுவ? ஏன் மாப்பிள்ள, நீ ஒரு அன்சிகாவே இல்ல நயன்தாராவை லவ் பண்ணியிருந்தா எனக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபேமிலியில பிரச்சனை பண்ற உசாராயிடு. தேன்மொழியை லவ் பண்றது எனக்கு எப்படி தெரியும்? ஆமா, நீயே அந்த பிள்ளையும் கீரியும் பாம்பு மாவுல சண்டை போடுவீங்க. சின்ன வயசுல நானும் தேன்மொழி சண்டை போடுறதெல்லாம் உண்மைதான். ஆனா இப்ப மனசு ஃபுல்லா அவதாமமா இருக்கா. அன்னைக்கு நிச்சயம் பண்ணும்போது தட்டை மாத்தினீங்கல்ல, அப்படியே மனசு பதறிடுச்சு. நெஞ்சுக்குள்ள இருந்து ஏதோ பிச்சு போட்ட மாதிரி இருந்துச்சு மாமா. அப்பதான் எனக்கே புரிஞ்சுது தேன்மொழி நான் எவ்வளவு லவ் பண்றேன்னு. கதை அப்படி போகுதா? நீதான் மாமா எப்படியாவது 2 பேரும் சேர்த்து வைக்கணும். சிக்கிட்டா. அது வந்து இப்போ ஒன்றும் கெட்டு போகல. அதுக்கு ஒரு வழி இருக்கு. என்ன வழி? சொல்றேன், வாங்க. காலையில இதே நேரத்துக்கு ஆர்பருக்கு தேன்மொழியை கூட்டிட்டு நான் வாரேன். நீ உன் மனசுல இருக்கிற லவ் அந்த பிளேட்டை சொல்லி ஓகே பண்ற.
அவ அதையும் கேட்காம அப்படி இப்படின்னு மக்கர் பண்ணானா நீ வலுக்கட்டாயமா அவகலத்துல தாலியை கட்டுற. என்ன மாமா சொல்ற? பின்ன அவளா உன்னை தூக்கிட்டு போய் தாலியை கட்டுவா? முக்கிய குறிப்பு, இந்த குரங்கு கோஷ்டிகள் அங்க வரவே கூடாது. இறங்கு. போ, அவங்கிட்ட போய் ரொமான்ஸா பேசிக்கிட்டு இரு. எனக்கு ரொமான்ஸ்லாம் வராது. அப்ப லூசு மாதிரி பேசு. பொண்ணுங்க லூசு மாதிரி பேசினா பசங்களுக்கு ரொமான்ஸா தான் தெரியும். நான் அதுக்குள்ள அந்த வீரசிங்கத்துக்கு போன் பண்ணி அவனோட ஆட்களை வர சொல்லிடுறேன். கூடவே மீடியா ஆட்களையும் வர வச்சிடுறேன். அவனுங்க வந்த உடனே சரவண என்ன கடத்திட்டு வந்து தாலி கட்ட பாக்குறான்னு ஓடு கத்து. அப்படியே அங்க நடக்கிற எல்லாத்தையும் இந்த செல்ல புல்லா அப்படியே வீடியோ எடுத்துறேன். சரியா? அது போதும். அவனோட ஆட்டோ குளோஸ். பயமா இருக்கு சித்தப்பா. குட். பயம் தேவை. பயம் இருந்தாலே பர்ஃபார்மன்ஸ் வரும். போ போ மகளே. நாம தான் பேசுறோம்னு ஒரு பய கண்டுபிடிக்க கூடாது. 3வது லாரி ஆந்திராக்கு அனுப்பிச்சலாம். நடுவில் நிற்கிற லாரி எங்கே அனுப்ப? முதல்ல ஒன்றை எங்கேயே அனுப்புறேன். குறுக்க பேசிக்கிட்டு பெல் அடிக்குது. எது? செல்லுல பெல் அடிக்குதுங்க. அதுவா? டேய், இந்த வண்டி டிரைவரை கூப்பிடு. ஹலோ ஹலோ, சொல்லுங்க துபாய் மாமா. குரலை மாத்தி பேசுற. எப்படா கண்டுபிடிச்ச? குரலை மாத்தினியே, நம்பரை மாத்தினியா? ஆமா. ஹலோ, இப்ப பாரா, வேற நம்பர் வேற செல்லுடா. உன்னை எப்படி தட்டு தூக்குறேன்னு மட்டும் பாரா. நீ மறுபடியும் உள்ள பெல் அடிக்குது. ஹலோ ஹலோ ஹலோ, யார் பேசுறது? அட பாவி, தெளிவா பேசுற. யார் பேசுறேன்னு கேக்குறியா? யார் பேசுறது? ஒண்ணு இல்லைங்க, நீங்க கட்டிக்கிற போற பொண்ணு அந்த சரவணமயம் போட்ல வச்சு கடத்திட்டு போறாங்க. யோ, யாரையா பேசுறது? ஏங்க அதெல்லாம் இருக்கட்டுங்க, நீங்க கட்டிக்க போற பொண்ணு அந்த சரவணமயம் போட்ல வச்சு கடத்திட்டு போறாங்க. நீ யாரையா பேசுறது? ஏங்க அதெல்லாம் இருக்கட்டுங்க, அந்த சரவணமயம் நீங்க கட்டிக்கிற போற பொண்ணு போட்ல வச்சு கடத்திட்டு போறாங்க. முதல்ல நீ யாருன்னு சொல்லியா? அட என்னங்க அங்க போனவங்க. ஐயோ முதலாளி, என்னாச்சு? போற பொண்ணு கடத்திட்டாங்கடா. மாட்டடா. லிஃப்ட் அலையாத. ஆமா, சித்தப்பா கிட்ட என் கூட தனியா பேசணும்னு சொன்னியாமே, என்ன விஷயம்? மாமா சொல்லியா? நானா சொன்னாதான் கிக் இருக்குன்னு மாமா சொல்ல போல இருக்கு. கரெக்ட். நீ சொல்லி முடிச்சதும் கிக் இருக்கும். சரி, நீ என்ன சொல்ல வந்தியோ சீக்கிரம் சொல்லு. சின்ன வயசுல நம்ம 2 பேரும் நிறைய சண்டை போட்டிருக்கோம். ஆனா இப்போ ஊருக்கு போன நீ இப்படி ஒரு தேவதையா வருவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நீ கூட இவ்வளோ பெரிய கட்சி தலைவனாவன்னு நினைச்சு கூட பார்க்கல. தேங்க்ஸ். தேனு, ஸ்கூல் படிக்கும் போது நீ காம்பஸ்ல குத்துனல, அது மார்க் அப்படியே இருக்கு பாரு. நீ மட்டும் என்ன வேலி காத்தா முள்ள வச்சு என் காலை குத்தினே பாரு. நீ மட்டும் நான் குளத்தை குளிச்சிட்டு இருக்கும்போது தள்ளி விட்டல, கல்லு கிழிச்சு 4 தையல் போட்டுருப்பாரு. நான் லேசா புஷ் பண்ண, நீ போய் தொப்புன்னு விழுந்துட்ட. அன்னைக்கு நுங்க வெட்டி தர நைஸா என்ன கூட்டிட்டு போய் பணம் கறக்க வச்சு என் கழுத்தறுத்தியே பாரு. இன்னும் கொஞ்சம் ஆழமா பட்டிருந்தா செத்துருப்பேன். சாரி காட்டு. நீ என்ன சின்ன வயசுல நடந்ததெல்லாம் சொல்லி காட்டிட்டு இருக்க? நான் உனக்கு சைக்கிளோட கத்து கொடுக்கும்போது நீ தள்ளி விட்டல, இங்க பாரு எனக்கு தலையில அடிபட்டுச்சு. என் உயிருக்கு ஆபத்து வந்துச்சு தெரியுமா? இது ஒரு காயமா? சும்மா பேசாத. கரண்ட் இல்லாதப்போ மெழுகுவத்தி கொளுத்தி எரியற மெழுக என் மேல ஊத்தி சுட்டல்ல, அந்த அடையாளம் இன்னும் அப்படியே இருக்கு. ஐயா, கண்ணு சுளுக்கிக்க போகுது. ஏய் ராஜாதுரை, கை காட்டு. டூர் போறான் போல இருக்கு. டாடா. ஏய் சரவணா, உன்னை விட மாட்டேன். ஓ முடிவு என் கையிலடி. ஓட்றா வண்டிய. அதோ அங்க வர்றாங்க பாருங்க முதலாளி. இருக்கிற வெறிக்கு நான் கொலை பண்ணா கூட ஆச்சரியப்படுறேன். நான் கொஞ்சம் கொடூரமா வெட்டுவேன். பயந்துராதீங்கடா. ஏய் நில்றா. என்னடா துரனே, மீன் வாங்க வந்தீங்களா? தேனு வாங்க வந்தேன். பாஸ், இவன் உங்களையே அன்னைங்கிறான். ரொம்ப பயந்துருக்கிறான். நம்ம கூட்டி போய் வச்சு செஞ்சிட வேண்டியதான். கச்சு துப்புங்க. ஏய், நான் கட்டிக்க போற பொண்ணையே கடத்திட்டு போக பாக்குறியா? யோ லூசு. எது? தேனு நானும் சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்ட்ஸ்யா. சொல்லு தேனு. தேனு, நீ ஒண்ணும் பயப்படாத. நீ அவளை கடத்திட்டு போறங்கிறதா கண்ணுக்குட்டியோட கண்ணுல கலவரமா தெரியுது. ஏய், என்னடா பாத்துக்கிட்டு சும்மா இருக்கீங்க? இழுத்து போட்டு சாத்துங்கடா. அட்ரா சக்கா.
இப்ப சொல்ல போறாடா என் அண்ணன் மகன். சொல்லு, என்ன தூக்கிட்டு வந்து தாலி கட்ட பாக்குறான்னு சொல்லுமா. டேய் சரவணா, என்னடா அடி வாங்கிட்டு இருக்க? திருப்பி அடி. அட்ரா அவன. ஏய், இன்னொரு வாட்டி சொல்லு. எத்தனை தடவை வேணாலும் சொல்லுவேன். என்னடா கட்சி மாறிட்டா? அடே The hat, the drop of a rap, the drop of a beat. You might have listened to the wrong track. And you want to make it break it down, the music will just lose. Pennies over dollar or one side. Two drop of a hat, the drop of a rap, the drop of a beat. You might have listened to the wrong track. And you want to make it break it down, the music will just lose. Pennies over dollar or one side. மேல கைய வைக்காத. போடா லூசு. இந்தா கூட்டு போ. இப்ப பாரு. நல்ல வேலைக்கு நம்மள பார்க்கல. யோ மாமா, பாத்துட்டேன். அங்க ஏன் ஒளிஞ்சிட்டு? ஏய், என் தேனம்மாவுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு. அந்த வண்டி எடு, ஹாஸ்பிடல் போலாம். ஓடியா ஓடியா. தேனம்மாவுக்கு என்னாச்சு? ஏய், என்னடா பாத்துட்டு சும்மா இருக்கீங்க? தூக்கி போட்டு மிதிக்கடா அவனை. தேனமல்லியை நான் பாத்துக்கிறேன். அவங்க அடிச்சு தம்சம் பண்ணு. பாருங்க, வாங்கிட்டே நிக்கறானுங்க. எனக்கு கூட அப்பா கொஞ்சம் பறிச்சுக்க. ஆத்தாரி அடிக்கிறதுக்கு முன்னாடி ஓடிரு. தப்பிச்சு ஓடுறா. சீக்கிரம். கரும முடிச்சவனே வேட்டியை தோக்க மாட்டா நாறுதுடா. இப்ப எப்படி அடிப்ப? சித்தப்பா, என்ன நடந்துச்சு சித்தப்பா? பிளான் சக்சஸ் தானே? என்னத்த நடந்துச்சா? ஒண்ணுமே நடக்கல. அதுதான். அப்போ ராஜதர ஆளுங்க அவன் அடிக்கலையா? கிழிச்சாங்க. அந்த சரவண அடிச்ச அடியில ராஜதுர கக்கூசா போயிருப்பான். அப்பவே மொக்க பிளான் சொன்னேன்ல. மொக்க பிளானா? இந்த கழுத்தை நடிச்சு தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுருவேன். நான்லாம் பிளான் போட்டேன்னா ஊரே உச்சு கொட்ட. அப்படி ஒரு பிளான் போட்டு கொடுத்து உனக்கு. இந்த லட்சணத்துல சரவண அடி ஜம்பிங். நான் எப்ப சொன்னேன் சித்தப்பா? எப்ப சொன்னே அவ? இந்த பாரு, இத பாரு. இதுல பாரு ஒரு லட்சணத்தை. இதுல பாரு. கொடு. ஒரே ஒரு நிமிஷம் உள்ள போய் நான் ஒளிஞ்சுக்கிட்டேன். இல்லன்னா என்ன ஸ்லைஸ் பண்ணிருப்பியான். இது நான் இல்ல, இது ஏதோ சீட்டிங். நான் அப்படி சொல்லவே இல்ல சித்தப்பா. தலைவரே, உனக்கு ஒன்றும் ஆகலையே? அந்த வீரசிங் குரூப்பை சும்மா கூடாதா? சே, நாம இல்லாம போயிட்டோமே. சும்மாறா, கட்டத்துலேயும் ஒரு நல்லது நடந்துருக்குது. இவன் அடி வாங்க போவே தான் தேன்மொழி திருப்பி அடிக்க சொல்லியிருக்கா. டேய், அங்க வந்தது தேன்மொழியே கிடையாது, ஃபாத்திமா. ஃபாத்திமா யாரா அது? ஃபாத்திமா, இதா வரேமே. மா, பாப்பா விட. பாப்பா காலையிலேயே மார்க்கெட் போயாச்சு. இந்தா லஞ்ச் ரெடி. ಈ ரெண்டு கரியர் யாருக்கு? ஒன்னு எனக்கு, இது சரவணனுக்கு. நங்கட வீட்ல பிரியாணினா அவனுங்க நிறையா. நான் தான் சரவணனுக்கு சொன்னேன், எடுத்துட்டு போமோளே. நான் காலேஜ் படிக்கணுமா இல்ல பிரியாணி ஷாப்ல பணி செய்யணுமா? மிண்டாது இருக்கி போடி. மா, பூண்டூர்காய் வச்சிருக்கேல? பூண்டூர்காய் எல்லாமே நீ சாப்பிட மாட்டே, எனக்கு தெரியாதா? வச்சிருக்கேன். Thank you. சரவணா, சரவணா, ஒரு செகண்ட் வாயே. நான் சொல்றேன், ப்ளீஸ் வா வா. சொல்ல கேளு. ஃபியூச்சருக்கு நான் பொறுப்பு. கொஞ்சம் பொறுமையா இரு. நான் சொல்ல கேளு. பாவம் சார் அந்த பொண்ணு, விடுங்க சார். ஏய், என்ன அடிக்க அடியால கூட்டிட்டு வந்துட்டியா? அப்பெல்லாம் இல்ல சார். என்ன பாப்போம்? சார், நீங்க ஒரு ப்ரொஃபசர் சார். இப்பெல்லாம் பண்ண கூடாது சார். என்னடா ப்ரொஃபசர்? ஏய், ஃபர்ஸ்ட் லேப் விட்டு வெளிய போடி. அட்ரஸ் சரவணா அவனே. ஏய்
அவங்ககிட்ட போய் பேசிட்டு இருக்கீங்க? ஒரு ப்ரொஃபஸர் கை நீட்டி அடிச்சிருக்கான், 4 போடு போடாம விசாரிச்சிட்டு இருக்கீங்க. இப்பவே அவன் மேல எப்பேற்பட்ட உள்ள தள்ளுங்க சார். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பொறுமையா இருங்க சார், விசாரிச்சிட்டு இருக்கேன்ல. எப்படி சார் பொறுமையா இருக்குது? இன்னைக்கு இவன் அடிப்பான், நாளைக்கு வேற ஒருத்தர் அடிப்பான். வரவங்கலாம் அடி வாங்குறதுக்கு நான் ப்ரொஃபஸர் ஆனே. யூ டேக் ஆக்ஷன் இமிடியட்லி சார். என்னப்பா சார் ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க சார். என் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பொண்ணை கூட்டு வந்துருவாங்க. எல்லா உண்மையும் தெரியும் சார். நாங்க எப்படி சார் காலேஜுக்கு போறது? ஸ்டூடண்ட்ஸ்லாம் எப்படி சார் எங்களை மதிப்பாங்க? இவனுங்க எல்லாம் காலேஜ் வரது பாட சொல்லி தரல சார். சரியான பொம்பளை பொறுக்கீங்க. மச்சான் என்னாச்சு? சாரி மச்சான், பொண்ணு சொதப்பிடுச்சுடா. எவ்வளவு சொல்லியே கேட்கலடா. இந்த ஆள் தான் அதை பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன்டா. என்னடா உன் ஃப்ரெண்டுங்க பொண்ணோட வருவாங்கன்னு சொன்ன? எங்கடா பொண்ணு? எப்படி சார் வருவா? அப்படி ஒரு சம்பவம் நடந்தாதான் சார் வர்றதுக்கு. அவனை அடிச்சு தூக்கி உள்ள போடுங்க சார் ஃபர்ஸ்ட். சார் ஒரு பொண்ணுக்கு நடந்த கேவலமான விஷயம், அது எப்படி சார் ஸ்டேஷன்ல வந்து சொல்லுவா? அந்த மண்ணங்கட்டி எல்லாம் நீ சொல்லாத. நீ ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ங்கறதுனால தான் இது வரைக்கும் உனக்கு மரியாதை கொடுத்தேன். யோ இவனை தூக்கி உள்ள போடியா. இன்ஸ்பெக்டர் பையனுக்கு தப்பு செஞ்சது இந்த ப்ரொஃபசர். அதுக்கு சாட்சி என் பொண்ணு. ஆமா இன்ஸ்பெக்டர், ப்ரொஃபசர் என்கிட்ட தான் தப்பா நடக்க பார்த்தாரு. அதான் சரவணன் அடிச்சான். நோ சார், நோ, இவ போய் சொல்றா சார். போய் சொல்றா? தொலைச்சி விடு தொலைச்சி. என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? ஒரு பொண்ணை நேர்ல வந்து சொல்லிட்டு இருக்கா. உன்னை அப்புறம் குடிச்சுக்கிறேன். இந்தம்மா நீ ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும் எழுதி கொடு. இவனை என்ன பண்றேன்னு பாரு. முன்னாடியெல்லாம் பசங்களால தான் பிரச்சனை வரும்னு பொண்ணுங்களை காலேஜுக்கு அனுப்புறது இல்லை. இப்போ இந்த மாதிரி ப்ரொஃபஸர்களாலே பிரச்சனை வரும்னு பயப்பட வச்சுட்டாங்க. இந்த படிச்ச மிருக உள்ள இருக்கிற வரைக்கும் தான் பாதுகாப்பு. வெளியில வந்துச்சு சரவணா, வாடா போலாம். சாரி பாய், தப்பு நடந்துச்சு.